பிரபாகரன் கவலையோட அந்த உடைஞ்ச காலோட மெல்ல அந்த சுரங்கப்பாதையை விட்டு வெளியில வர்றாரு. அவரோட கால்ல இருந்தும் காதுல இருந்தும் ரத்தம் நிக்காம போக நடு காட்டுல மயங்கி விழுகிறாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 16 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கருவோட 15 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிரிடுங்கள். அத்தியாயம் 28. மயானபுர கிராமம். இன்று டாக்டர் நிரஞ்சன் வீட்டில். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 14 நாள் கழிச்சு தான் கண் முழிச்சேன். சென்னை விஜயா ஹாஸ்பிட்டல்ல என்னோட இந்த காலில் போன் மொத்தமாக முறிஞ்சிடுச்சு. சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்லேயும் என்னால் அதுக்கு மேலே சர்வே பண்ண முடியல. மாமா, அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாச்சுன்னு நீங்க ஃபாலோ பண்ணலையா? இல்லத்தில் பண்ணல. பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமான இந்துமதியை நானே என் கையால் குத்தி கொன்னுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சது. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போதான் தெரியுது இந்த ஊர் அதை விட இன்னும் மோசமான நிலைமையில் இருக்குன்னு. நிரஞ்சன், அது எப்படி 10 வருஷமாக இந்த ஊர் பொண்ணுங்க யாருமே கர்ப்பமாகாமல் இருப்பாங்க? அங்கிள் சொன்ன கதையில் கூட ஒரு பொண்ணு பழி கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணுச்சு. ஆனால் அப்போ கூட எல்லாரும் மாசமாக தானே செஞ்சாங்க. பட் இப்போ எப்படி யாரும் கர்ப்பமாகவே ஆகாமல்? இதுக்கு எதுவும் சயின்டிஃபிக்கலி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பரத், இப்போ சில கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இது மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள மாசு தான். ஆனால் இந்த கிராமத்தில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்ட் நிரஞ்சன். அப்படி மாசுனாலேயா இருந்திருந்தா பெரிய டிஃபிகல்ட்டி மாசமாகறத தாண்டி கருவில் குழந்தை நல்லபடியாக வளர்றதான்ல. ஆமாம் திலக், அதுவும் சரிதான். சுசீலாக்கு இதுக்கு எடுத்த 7 மாதம் ஸ்கேன் வரைக்கும் சுசீலாவும் சரி பேபியும் சரி 2 பேருமே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். கைஸ், எனக்கு ஒரு டவுட். சுசீலா எப்படி இந்த ஊரில் மாசமாகி இருக்காங்க, அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல்? சிம்பிள். 2 விஷயம் ஸ்வாதி. 1, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களே இல்லை. 2, அவங்க இந்த ஊருக்கு வந்துட்டு மாசமாகலை. மாசமானதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. ஏய் ஹலோ, நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என் அக்கா சேஃப் தானே? தெரியல பரத் ப்ரோ. இந்துமதி இப்போ உயிரோடு இருந்திருந்தா நிச்சயம் சுசிலா சேஃப் இல்லை. ஆனால் அப்படி திலக் சொல்லிட்டு அவங்க மாமாவை பார்க்குறான். 100% அவள் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அவளை நான் தான் என் கையால் குத்தி கொன்னேன். ஸோ நம்ம எல்லா கேள்விகளுக்குமான பதில் 2 பேர்கிட்ட தான் இருக்குது. 1 ஊர் தலைவர், அப்புறம் இன்னொருத்தர் அந்த சித்தர். எஸ். ஹலோ ப்ரோ, என் அக்காவுக்கு எதுவும் ஆயிடாதுல? டோன்ட் வரி ப்ரோ, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு எதுவும் ஆகாது. என்ன சொல்கிறீங்க எல்லாம்? அப்படி சொல்லி திலக் கையை நீட்டுறான். எல்லாரும் திலக் கை மேலே கை வச்சு, நான் இருக்கேன். நானும் இருக்கேன். நானும் ஒன்று கூட இருக்கேன். ரேவதியை கைவிட்ட மாதிரி நிச்சயம் சுசீலாவை கைவிட்ட மாட்டேன். இதை கேட்ட பரத்தோட கண்ணு கலங்குது. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நாம் இந்துமதி செத்ததுக்கு அப்புறம் இங்கே 10 வருஷமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே உண்மையாகவே என்ன தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஊர் தலைவரை சந்திச்சாகணும். செகண்ட் திங், சுசீலா எதுக்கு இந்த கிராமத்துக்கு வரணும்? இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ராஜாக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் ராஜா அவங்கள எங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்? எனக்கு என்னமோ ராஜா மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸோ சுசீலா ராஜா கூட தனியாக இருக்கிறது சேஃப்னு தோணல. அதனால் பரத், நீங்கள் போய் உங்கள் அக்கா கூட இருங்க. அண்ட் நிரஞ்சன், ஸ்வாதி, நீங்களும் பரத் கூட போங்க. நாம் அவரை சந்தேகப்படுறோன்னு அவருக்கு தெரியவே கூடாது. கேஷுவலாக சுசீலாவை செக் பண்ண போகிற மாதிரி போங்க. அப்புறம் மாமா, நீங்களும் நானும் ஊர் தலைவரை பார்க்க போவோம். ஓகே திலக், இப்பயே கிளம்பலாம். மறுபுறம் ராஜா சுசீலா வீட்டில்.
என்ன ராஜா சொல்ற? உன் கண்ணு முன்னாடியே வௌவால் கூட்டம் ஸ்ரீலீலாவை கொன்னுடுச்சா? ஆமா சுசி. ஷே. சரி, எனக்கு இப்பவும் புரியல. இவ்ளோ பிரச்சனை இருக்க இந்த ஊருக்கு என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? என்னை நம்பு சுசி, இங்க எந்த பிரச்சனையும் இல்லடா. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் 10 வருஷமா யாருக்கும் இங்க குழந்தையே பிறக்கல? இந்த ஊரே ஏன் என்ன பொக்கிஷமா பாக்குது? ராஜா அமைதியா இருக்க. சரி ராஜா, எல்லாத்தையும் விடு. ஏனோ என் மனசுக்கு சரியா படல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் குழந்தை லைஃப்ல நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. வா, சென்னை போயிடலாம். உன் வீட்டுக்கா? எப்படி சுசி? என் வீட்டுக்கு இல்லை ராஜா, நம்ம தனியா வீடு எடுத்திருக்கோம். கல்யாணம் ஆன 4 வருஷம் நம்ம தனியா தானே இருந்தோம். அதே மாதிரி போய் தனியா இருப்போம். ஐயோ சுசி, புரிஞ்சுக்கோடா. இந்த நிலைமையில நம்ம அங்க தனியா இருக்கிறது கஷ்டம்டா. ராஜா சுசிலாவோட வயித்துல கை வச்சு, இந்த நிலைமையில நான் வெளியே வேலைக்கு போயிட்டேன்னா உனக்கோ இல்லை பாப்பாக்கோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலே செத்துருவேண்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த ஊரே உன்னை தாங்கும், உனக்கு எதுவுமே ஆக விடாது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் நிரஞ்சன் இருக்காரு. உன் தம்பி கூட இப்போ உன் கூடவே இருக்கான்ல சுசி. இவங்களை தாண்டி எதுக்கு உனக்கு பயம்? ராஜா கண்ணில் இருந்து கண்ணீர் வர, இது எல்லாத்துக்கும் மேலே நான் இருக்கேன்டா உன் கூட. சுசிலா ராஜா கண்ணீரை துடைக்கிறா. ராஜா மண்டிக்கிட்டு சுசிலா வயித்துல கன்னத்தை வச்சு அவளை கட்டி அணைச்சு உக்காடுறான். சிறிது நேரம் கழிய ராஜா எழுந்து சுசிலாவோட 2 கன்னத்தையும் பிடிச்சு, சுசி, இதுக்கு மேலேயும் நான் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க விரும்பலடா. நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சுசிலா இதை கேட்டதும் திரு திருன்னு முழிக்கிறா. என்ன என்ன உண்மை ராஜா? அத்தியாயம் 29. மயானபுர கிராமம். இன்று ஊர் தலைவர் வீடு. இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்களா? வாங்கய்யா, வாங்க தம்பி. பிரபாகரன், திலக் 2 பேரும் ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் இப்போ இன்ஸ்பெக்டர்ல கொத்தாரி. இருக்கட்டும் ஐயா, எங்களுக்கு நீங்க எப்பயுமே அதிகாரி ஐயா தான். கொத்தாரி, யாரு வந்திருக்கா? ஐயா, பிரபாகரன் ஐயாவும் டாக்டர் தம்பி வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காப்லையே, அந்த தம்பியும் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்லு. பிரபாகரன், திலக் 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஊர் தலைவர் அவங்கள பார்த்ததும், வாங்க பிரபாகரன். தங்கச்சம், 3 காபி போட்டு எடுத்துட்டு வாமா. அப்புறம் பிரபாகரன், எப்படி இருக்கீங்க? இப்ப கால் பரவாயில்லையா? பரவாயில்லைங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர் தலைவர் இல்லைன்ற மாதிரி தலையாட்ட, புரியுதுங்கய்யா உங்க நிலைமை. சொல்லுங்க பிரபாகரன், என்ன விஷயம்? இந்த தம்பி ஐயா, இது என் அக்கா பையன், பேரு திலக். என்ன உங்க மருமகனா? இது தெரியாம போச்சே. இப்பதான் தெரியுது தம்பிக்கு ஏன் எதுலயுமே நம்பிக்கை இல்லைன்னு. இதை கேட்டதும் திலக் அசட்டுத்தனமா சிரிக்கிறான். பிரபாகரனும் சிரிக்கிறாரு. ஐயா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுங்களா? சரி கொத்தாரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சீக்கிரம் வரப்பாரு. சரிங்கய்யா, வர இன்ஸ்பெக்டர் ஐயா. கொத்தாரி அங்கிருந்து கிளம்புறான். ஊர் தலைவர் மனைவி பங்கஜம் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பிரபாகரன், திலக், ஊர் தலைவர் 3 பேரும் அந்த காஃபி எடுக்கிறாங்க. ஊர் தலைவர் பிரபாகரன் கிட்ட, சொல்லுங்க பிரபாகரன், என்ன விஷயம்? ஐயா, எங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியணும். பதிலா? என்ன பதில் தம்பி? நீங்க தான்
எப்படியும் நாங்க சொல்றத நம்ப போறது இல்லையே. நம்ம போய் தாங்கய்யா என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறேன். திலக் அப்படி சொன்னதும் ஊர் தலைவர் சிரித்தபடி, ம். ரொம்ப நல்லது. சரி சொல்லுங்க தம்பி, என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமா இந்துமதியை கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? எதனால அதுக்கப்புறம் இங்க யாருக்குமே கருத்தரிக்கல? சுசீலாக்கு இப்ப என்னதான் ஆபத்து இருக்கு? ம். பிரபாகரன் அந்த பொண்ணை கொன்னது ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. அவ இறந்து போன அடுத்த நொடியே அவளோட பிரேதாத்மா அவ சரிதத்தை விட்டு வெளியேறிடுச்சு. அவ கட்டுப்பாட்டுல இருக்கிற வௌவால் கூட்டத்தை வச்சு இந்த கிராமத்தையே சபிச்சிட்டா. இந்த கிராமத்துல ஒரு உயிர் கூட இருக்க கூடாதுன்னு கண்ணுல படுற எல்லாத்தையும் அந்த வௌவால் கூட்டம் கொன்னு தீத்துச்சு. என்ன என்ன சொல்றீங்க? ஆமா பிரபாகரன். ஆனா அப்ப சாமி அவரோட மந்திர சக்தியை வச்சு அந்த ஆபத்தை தடுத்துட்டாரு. அவ ஆன்மாவையும் இந்த ஊரு எல்லைய தாண்ட முடியாத மாதிரி செஞ்சுட்டாரு. பிரச்சனை என்னன்னா இருக்கிற உயிரை மட்டும்தான் அவரால் காப்பாத்த முடிஞ்சது. அவளோட சாபத்தால அதுக்கப்புறம் இங்க ஒரு புழு பூச்சி கூட முளைக்காம போயிடுச்சு. ஓ, அப்ப அவளோட சாபத்தால தான் இங்க யாரும் கருத்தரிக்க முடியலையா? இந்த சாபத்தை போக்குறதுக்கான வழி? சுசீலாவோட குழந்தை நல்லபடியா இந்த மண்ணில் பிறக்கணும். அது ஒண்ணுதான் வழி. அது ஏன் சுசீலாவோட குழந்தை? 7 மாசத்துக்கு முன்னாடி சாமி மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாரு. வந்த அவரு, நான் சொன்ன மாதிரி இந்த ஊரோட சாபம் நீங்க போற கரு தரிச்சாச்சு. ஆனா அந்த சக்தி இந்த மண்ணை வந்து அடைய வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த 2 வாரமும் அதுக்கான அர்த்தம் என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ராஜாவோட பாட்டி இறந்தாங்க. ராஜா அதுக்காக இந்த ஊருக்கு வந்தான். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ராஜாவை சந்திச்சு பேசிட்டு இருந்தேன். அந்த நேரம் ராஜாக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ராஜா, உன் பாட்டி உன் கூட இல்லைன்னு நினைக்காத. உன் பாட்டி உனக்கு குழந்தையா பிறக்க போறாங்க. என்ன சுசி சொல்ற? ஆமா ராஜா, நீ அப்பா ஆக போற. அதை கேட்டதும் ராஜா முகத்துல ஒரே சந்தோஷம். அப்பதான் அந்த சித்தர் வார்த்தைகளோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. இந்த ஊரோட சாபத்தை நீக்க போற அந்த குழந்தை ராஜாவோட குழந்தை தான்னு. அதனால ராஜாவை அவன் மனைவியை கூட்டிட்டு இந்த ஊருக்கு வர சொல்லி வற்புறுத்தின. முதல்ல வரலன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஆசையும் இந்த ஊர் நல்லா இருக்கணும்ன்றதானே ராஜா. அவளோட ஆசைக்காவது இங்க உன் மனைவியை கூட்டிட்டு வான்னு கூப்பிட்டேன். பதிலே பேசாம போன அவன் என் பொண்ணோட ஆசைக்காகவும் இந்த ஊருக்காகவும் மாசமா இருக்கிற அவன் மனைவிய இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன, உங்க பொண்ணோட ஆசைக்காக சுசீலாவை இங்க கூட்டிட்டு வந்தாரா ராஜா? யாரு உங்க பொண்ணு? லீலா, ஸ்ரீலீலா. மறுபுறம் ராஜா சுசீலா வீட்டில். அப்போ இந்த ஊரோட நல்லதுக்காக தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தல்ல? ஊருக்காக மட்டும்னு சொல்லிட முடியாது. காதலுக்காகவும் தான். லீலாவோட ஆசைல அது. டேய், சும்மா சும்மா சொன்னேன்டா. சுசி, நீ தானே எப்பவும் சொல்லுவ நம்ம வாழ்க்கையில யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு. நம்ம குழந்தை மட்டும் இந்த ஊர்ல பிறந்தா இந்த ஊருக்கே பிரயோஜனமா இருக்கும். ம், சரி, ஓகே. இதையே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? நீ இத எப்படி எடுத்துப்பேனே தெரியல. அதான். ம். அக்கா, பரத் அந்த நேரம் வீட்டுக்குள்ள நுழையிறான். பரத், வாடா. ஹாய்க்கா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நைட் நல்லா தூங்குனியா? ம், இப்ப பரவாயில்லடா. ஹலோ, உள்ள வரலாமா?
நிரஞ்சன், சுவாதி 2 பேரும் சுசிலா வீட்டு வெளியில நின்னு கூப்பிட, அட உள்ள வாங்க நிரஞ்சன். வாங்க சுவாதி. ம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. நான் எல்லாருக்கும் டீ எடுத்து வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு ராஜா கிச்சன்ல போய் டீ போட போறான். இப்போ எப்படி இருக்கு சுசிலா? Yeah, now feel better. நிரஞ்சன் அவங்களுக்கு பிபி, சுகர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பரத் தயக்கமான குரல்ல சுசிலா கிட்ட, அக்கா, நேற்று நைட் ஊர் கூட்டத்தில் பாம்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருக்குக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பற்றி ஏதேதோ சொல்கிறாங்க. 10 வருஷமாக யாருக்கும் குழந்தையே பிறக்கலையாம். எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? வாயேன், பேசாமல் சென்னையே போயிடலாம். அப்படி பரத் கேட்டுட்டு இருக்க, அப்ப ராஜா அங்க எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வரான். டீ எடுத்துக்கோங்க நிரஞ்சன், எடுத்துக்கோங்க சுவாதி, பரத் நீங்களும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் டீ எடுத்துக்கிறாங்க. என்னக்கா சொல்லு, போயிடலாம்ல? சுசிலா லேசா சிரித்தபடி, பரத், என்ன ஆனாலும் என் குழந்தை இங்கே தான் பிறக்கணும். உங்களை தாண்டி என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே. அப்படி சொல்லிட்டு ராஜாவை பார்த்து சுசிலா சிரிக்க, ராஜாவும் சுசிலாவை பார்த்து புன்னகைக்க, அந்த நேரம் திடீர்னு வெளியில பயங்கரமான சத்தம் கேட்குது. அப்போ சுசிலா ராஜா கிட்ட, என்ன என்ன சத்தம் அது? சுசிலா வீட்டுக்கு வெளியில கேட்குற அந்த சத்தம் என்ன சத்தம்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சுசிலாவையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் காப்பாத்துவாங்களா? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பிங்க் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.